அவர் பேதுருவும் அவங்கள வெல்கம் பண்றாரு. பேதுரு வெல்கம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவருக்கு நல்ல ஒரு வெல்கம் கிடைக்குது. 24வது வசனம், மறுநாளிலே சிசேரியா பட்டணத்தார் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவினர் முறையையும் தன்னுடைய விசேஷ சேகரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு யாரு? நூற்றுக்கு அதிபதி. கொர்நேலியு யாரு? பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவர், சாதாரண மனிதர், மீன் பிடிக்கிறவர். நூற்றுக்கு அதிபதி யாருக்கு காத்து கொண்டிருக்கிறாரு? போயிட்டு சேவகர்களை அனுப்பி கூட்டிட்டு வா இந்த பேதுருவை, கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அவன் வார்த்தையை நீ கேட்கணும். பிரியமானவர்களே, இததான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சும்மா சாதா கிறிஸ்தவர்களா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நான் வாசிக்கிறேன் பைபிள், நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு என்னால நீ எங்கேயோ போய் கீழே விழுவ, எங்கேயோ போய் தடிக்க கடிக்க கீழே தான் விழுவ. உனக்கு இந்த மாதிரி எண்ணம் எப்போ உனக்குள்ள வருதோ, உன்னால பேதுருவாகவும் நிக்க முடியாது, கொர்நேலியுவாகவும் நிக்க முடியாது. சோ நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வேணும்னாக்கா, முதலாவது 2 பேருக்குள்ள இருக்கிற தாழ்மையை நான் பாக்குறேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல்! கொர்நேலியுவும் ஒரு பெரிய ஆளு, பேதுருவும் ஆண்டவருடைய சீஷர். என்ன அவருக்கு அவர் மீன் பிடிக்கிறவர் கதையை விட்டுருங்கப்பா, அது அது அவருக்கு அவருடைய துவக்கம் அது. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சீஷரா இருக்கிறாரு இந்த இடத்துல. சோ இந்த யோப்பா பட்டணத்துல அவருக்கு ஒரு பெரிய வெல்கம் கிடைக்குது. 25வது வசனம், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான். யாரு? நூற்றுக்கு அதிபதி. யாருடைய பாதத்துல? மீன் பிடிக்கிறவருடைய பாதத்துல. எத்தனை பேருக்கு இந்த தாழ்மை வரும்? நம்ம பாதத்துல விழணும்னு கிடையாது. கொர்நேலியுடைய ஆதங்கம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற மதிப்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவரு அவரு அவர் ஏறெடுத்த அந்த உபசாரங்கள் என்ன அப்பா, அவருடைய மனசுல கொர்நேலியு பாருங்க, ஒரு தேவ தூதர் பேசுறதுனால அந்த அந்த பேதுருவ அவ்வளோ ஒரு மதிப்பு பேதுருக்கு. பேதுருடைய காலில் போயிட்டு விழுறாருங்க. அவர்களுக்கு காத்திருந்தான், அவருடைய பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்துரும், நான் ஒரு மனுஷன் தான் என்றான். தெரியுது இல்ல? நம்ம சும்மா பேருக்கெல்லாம் போயிட்டு காலில் எல்லாம் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன், அது அப்படி இல்லை, அது அப்படி கிடையாது. இது உண்மையான ஒரு ரெவரன்ஸ், உண்மையான ஒரு ஒரு மரியாதை, உண்மையான ஒரு மதிப்பு. அவர் கொர்நேலியுவும் ஜெபிக்கிறவரு, பேதுருவும் ஆண்டவருடைய சீஷரு, அற்புதங்களை செய்தவரு. பேதுருவும் அநேக அதிசயங்களை செய்தவரு. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த ஒரு தாழ்மையான குணம் என்னன்னாக்கா, ஓடி போயிட்டு ஒரு தேவ மனுஷனை பார்க்கும் போது காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளும் போது